Hello children, welcome to Max with Kalai YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதனுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஆர்கன் பிளேன்னா என்ன, அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் எப்படி செய்யணும், அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.2 சால்வ் பண்ணுறோம். ஓகேமா, இதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன், ரெக்டாங்குலர் ஃபார்ம் அதனுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். A complex number is of the form x plus iy or x plus yi, where x and y are real numbers. X is called the real part and y is called the imaginary part of the complex number. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு நான் வந்து ஐயோட ப்ராப்பர்ட்டி பற்றி பேசும்போது ஐயோட பவர்ஸ் வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லும்போதே நான் சொல்லியிருந்தேம்மா. ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இதுதான் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், x plus iy இந்த ஃபார்மில் தான் இருக்கும். இதில் இருக்கிற எக்ஸும் ஒய்யும் ஆக்சுவலாக ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ். இந்த ஐ இருக்கு இல்லையா, அது வந்து இமேஜினரி யூனிட். அந்த இமேஜினரி யூனிட்டோட கோஎஃபிஷியண்ட்டாக ஒய் இருக்கனால இதுக்கு பேர் இமேஜினரி பார்ட், இதுக்கு பேர் ரியல் பார்ட். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ரியல் பார்ட்டும் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக ரெண்டுமே இருக்கணுமா அப்படின்னா அது அவசியம் கிடையாது. இப்போ வந்து 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான்மா. இப்போ நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் இல்லை இல்லையா, நம்ம அதை i × 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இப்போ உங்களுக்கு வந்து 2i அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். அங்கே நம்மளுக்கு ரியல் பார்ட் நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால் அது 0 + 2i அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்முக்கு கொண்டு வரது தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தாலும் அது வந்து இட் வில் பி இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் x + iy, a + ibன்னு சொல்லலாம், ஆல்ஃபா + iβன்னு சொல்லலாம். அதில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம ரியல் பார்ட்டுன்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கிறது இமேஜினரி பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து இமேஜினரி யூனிட்டோட சேர்ந்து வந்திருக்கனால அது இமேஜினரி பார்ட். ரைட் த இமேஜினரி பார்ட் ஆஃப் 5 - 7i, i7 அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்கம்மா. இதுக்கு வந்து ரைட் த இமேஜினரி பார்ட் ஆஃப் அப்படின்னா ஐ எழுதக்கூடாது, -7 அதுதான் இமேஜினரி பார்ட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதோட ரியல் பார்ட் எழுது அப்படின்னா நீங்கள் 5 மட்டும்தான் எழுதணும். இமேஜினரி பார்ட் எழுதுனா இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கம்மா. இமேஜினரி பார்ட் எழுதுங்கன்னா ஐ போடாமல் வெறும் -7 மட்டும்தான் எழுதணும். ஸோ ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்கிறோம்மா. அதுக்கப்புறம் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை வந்து இப்போது சாதாரணமாக ஒரு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா. 7, 9 அப்படின்னு 2 நம்பர் இருக்குன்னா இல்லை எது பெருசு அப்படின்னு கேட்டால் யூ வில் சே 9 is greater, that is 7 is less than 9. இப்படி இன்இக்வாலிட்டி உங்களால் போட முடியும். 7 வந்து 9 விட சின்ன நம்பர், ஆர் 9 is greater than 7 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை கொடுத்துட்டு இதில் எது பெருசு எது சின்னது அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ண முடியாது. யூ கேன் ஒன்லி ஃபைண்ட் அவுட் வெதர் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஓகே, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்போ ஈக்குவல்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கம்மா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 = x1 + iy1 ரெண்டு எடுத்ததுனால இப்படி எடுத்திருக்கோம். z2 = x2 + iy2 are said to be equal. எப்போ அப்படின்னு பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் z1 = ரியல் பார்ட் ஆஃப் z2. இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கு இல்லையா, அது ரியல் பார்ட் ஆஃப் z1, இது வந்து ரியல் பார்ட் ஆஃப் z2. ஸோ எப்போ இந்த 2 நம்பரும் நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம்னா x1 = x2 இருக்கணும். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டுங்கிறப்போ இது y1 இது y2, y1 = y2 இருக்கணும். இப்போ எப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் சொல்லுவோம், ரியல் பார்ட் ஆஃப் ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் அதர் நம்பர் இந்த கண்டிஷன், இமேஜினரி பார்ட் ஆஃப் ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் அதர் நம்பர். அப்போ தான் we can say that the 2 complex numbers are equal அப்படின்னு சொல்லலாமா. அடுத்தது ஆர்கன் பிளே. A complex number z = x plus iy is uniquely determined by an ordered pair of real numbers x, y. ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா it will be in this form. இதான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டேன் இல்லையா. இது வந்து you can also write it as the ordered pair representationாக கொண்டு வரலாம், x, y அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 2 + 3i அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. அதனுடைய ஆர்டர் பேர் ரெப்ரசன்டேஷன் கேட்டாச்சுன்னா 2, 3 அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே கூட காம்ப்ளெக்ஸ் நம்பரை யூ கேன் ரைட் ஆர்டர் பேராக கொண்டு வந்துடலாம். The numbers 3 - 8i, 6 and -4i இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆர்டர் பேர் எப்படி இருக்கும் பாருங்கள், 3, -8. ஏன்னா 3 வந்து ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இஸ் -8. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களோட ரியல் பார்ட்டாக இருக்கணும், பின்னாடி இருக்கிறது உங்களோட இமேஜினரி பார்ட்டாக இருக்கணும். அடுத்தது 6ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது மட்டும் இருக்குன்னா உங்களோட காம்ப்ளெக்ஸ் பார்ட் அதாவது இமேஜினரி பார்ட் வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேம்மா, அப்போ வந்து இது எப்படி எழுதிக்கலாம், ரியல் பார்ட்டில் உங்களுக்கு 6 இருக்குது, இமேஜினரி பார்ட்டில் 0 இருக்குது. ஸோ திஸ் இஸ் 6, 0 அப்படின்னு யூ கேன் ரைட்.
-4i பாருங்கம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் பார்ட்டோட ஆன்சர் 0 அண்ட் இமேஜினரி பார்ட்டோடது இட்ஸ் ஈக்குவல் டு -4. யூ கேன் ரைட் திஸ் as 0, -4. இந்த மாதிரி நீங்கள் கோஆர்டினேட்டாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நம்மளால் ஒரு கோஆர்டினேட் ஃபார்மில் ஒரு நம்பரை எழுத முடிஞ்சதோ அப்போ கட்டாயமாக அதை வந்து நம்ம கிராஃபில் ட்ரா பண்ண முடியும் இல்லையா, கிராஃப் வரைஞ்சி அதில் பிளாட் பண்ண முடியும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இருக்கிறத. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிராஃபில் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா that graph is called the argand plane. ஓகேமா, காம்ப்ளெக்ஸ் பிளேன் இல்லைனா ஆர்கண்ட் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னு நம்ம யூஸ்வலாக எடுப்போம் இல்லையா, இப்படி தான் நம்மளோட ஆக்சிஸ் இருக்கும். திஸ் யூ வில் டேக் இட் as எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் யூ வில் டேக் இட் as ஒய் ஆக்சிஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரியல் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்மளோட இமேஜினரி ஆக்சிஸ்மா, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், in this way we are able to associate a complex number z equal to x plus iy with a point x comma y in a coordinate plane. So x plus iy x comma y அப்படின்னு we can write. If we consider x axis as real axis, so x axis எப்படி எடுக்கிறோம், real axis எடுக்கிறோம், y axis imaginary axis எடுக்கிறோம். எடுத்துட்டோம்னா any point can be plotted in this. இப்போ 2 plus 3i அப்படின்னா it's equal to coordinate 2, 3. 2 along the real axis and 3 along the imaginary axis. So the point will come here. This is a point 2, 3 அப்படின்னு எழுதுவோம் இல்லையாமா, இவ்வளோ தான். இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கண்ட் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் தி ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன் ஜீன் ஆர்கண்ட். அவரோட நேம் வச்சு we are telling the name of the plane as ஆர்கண்ட் பிளேன். இப்போ ஒரு 3 பாயிண்ட்டோட ஆர்கண்ட் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கம்மா. 3, -8ன்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நீங்கள் 3 எடுக்கணும், அதாவது ரியல் ஆக்சிஸ் நீங்கள் 3 எடுக்கணும். Along the imaginary axis it is -8. அப்போ 3, -8 will come under the meeting point of these 2 points. This is 3, -8. So real axis, imaginary axis எடுத்து complex plane மார்க் பண்ணியிருக்கோம், complex point மார்க் பண்ணியிருக்கோம். This is called complex plane இல்லைனா argand plane அப்படின்னு we can say. அதே மாதிரி 6, 0ங்கிறது ஒரு பாயிண்ட்டுமா. This is equivalent to the complex number 6. Okay, 6 இல்லைனா 6 plus 0i என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 6, 0 அப்படிங்கிறப்போ it is having only the real part இல்லையா, அப்போ imaginary part கிடையாது. mark this along the real axis itself. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, 0, -4. This is equivalent to the complex number 0 - 4i. அப்போ it is having only the imaginary part இல்லையா, real part கிடையாது. mark this along the imaginary axis. ஸோ இந்த மாதிரி as you can convert any complex number to the coordinate form convert பண்ணுற முடியறதுனால considering the x axis as real axis and y axis as the imaginary axis, any point of the complex number can be plotted in that which is called complex plane இல்லைனா ஆர்கண்ட் பிளேன்மா. algebraic operations on complex numbers. இப்போ நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்லாம் இருக்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குமா. ஃபஸ்ட்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா zx plus iy இப்படி தான் இருக்கும். கேங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், k belongs to r. kz கண்டுபிடிக்கணும்னா the meaning of this is k ஒரு கான்ஸ்டன்ட்டுமா. இப்போ 2z கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த 2வை ரியல் பார்ட்டுக்கும் இமேஜினரி பார்ட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். கேங்கிறது இப்போ இங்கே கான்ஸ்டன்ட், அப்போ kx plus ky into i அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா that is scalar multiplication. Then 2 complex numbers can be added. Addition of complex numbers. 2 complex numberனாலே நம்ம யூஸ்வலாக இப்படி தான் எடுப்போம். z1 equal to x1 plus iy1, z2 equal to x2 plus iy2. இந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அடிஷன் ஆஃப் திஸ் z1 plus z2 பண்ணோன்னா இதோட ரியல் பார்ட்டு இதோட ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணணுமா. ஃபஸ்ட்டு 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் as it is ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டு ஃபைண்ட் த வேல்யூ x1 x2 ஆட் பண்ணணும், x1 plus x2 plus i into y1 plus y2. ஸோ ரியல் பார்ட்டை தனியாக ஆட் பண்ணிக்கணும், இமேஜினரி பார்ட்டை தனியாக ஆட் பண்ணிக்கணுமா. தட் கிவ்ஸ் த அடிஷன். இது அடிஷன் பண்ண மாதிரியே சப்ராக்ஷனும் அதே தான். இங்கே மைனஸ் ஒரு வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல் பார்ட்டை தனியாக சப்ராக்ட் பண்ணணும், அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை தனியாக சப்ராக்ட் பண்ணணும். செட்டில் பிகம் x1 minus x2 வந்திருக்கும் ப்ளஸ் i into y1 minus y2 வந்திருக்குமா ஃபார் த சப்ராக்ஷன். Next is multiplication of a complex number. z1 z2 same 2 complex numbers நம்ம எடுத்துட்டு இருக்கோமா. So first one x1 plus iy1 and next is x2 plus iy2. We have to multiply this. Multiply பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து x1 x2 சாதாரணமாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி x1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், iy1 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியும் will get the answer. அது மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஐ ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல மட்டும் ஐ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இல்லையாமா, ஐ ஸ்கொயர் எங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும் -1 அப்படின்னு நீங்கள் போட்டுடணும். இப்படி போட்டு சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணி போடலாம். தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இல்லைனா ஃபார்முலா இது z1 z2 மல்டிப்ளை பண்ணுறதோட ஃபார்முலா x1 x2 minus y1 y2. x1 x2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் சைன் போட்டு y1 y2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டையும் தேர்டையும் போடணும், மைனஸ்
செகண்ட் அண்ட் ஃபோர்த்து இது ரெண்டையும் போடணும். இது உங்களோட ரியல் பார்ட். ப்ளஸ் ஐ போட்டுட்டு இமேஜினரி பார்ட்டுக்கு என்ன செய்யறேன்னா இந்த ரியல் பார்ட்டி இந்த இமேஜினரி பார்ட்டியும் எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். x1 y2 அதே மாதிரி மிடில் வேல்யூ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். y1 x2 அவ்வளோதாம்மா. நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு இதில் அப்ளை பண்ணி போட்டாலும் ப்ராடக்ட்டோட ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லை சாதாரணமாக நம்ம ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் z பை i. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? z வந்து x ப்ளஸ் ஐவைமா, இதை நம்ம ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். iz அப்படின்னா i இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐவை. இங்கே பாருங்கம்மா, இப்போ இசட்டுங்கிறது இதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே போட்டிருக்கோம். அது ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்கள் ஆன்சர் -y ப்ளஸ் ix வந்துச்சு இல்லையா? அப்போ நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணி இது x, y, இது -y, x பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ixன்னு வந்திருக்கு. இது x, yங்கிற பாயிண்ட்டு, இது -y, xங்கிற பாயிண்ட்டுமா. ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு டயக்ராம் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி π/2 அப்படிங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா இசட்டை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் யூல் கெட் iz. அந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து இட் வில் ரொட்டேட் 90 டிகிரி த்ரூ கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். கவுண்டர் கிளாக்வைஸ்னால் ஆன்டி கிளாக்வைஸ்மா. இப்போ இப்படி இருந்தது இப்படி டேர்ன் ஆகிருக்கு பாருங்கள். கிளாக்னா இப்படி டேர்ன் ஆகணும், கவுண்டர் கிளாக்வைஸ்னால் இப்படி டேர்ன் ஆகி போயிருக்கு. ஸோ இட் வில் ரொட்டேட் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி π/2 ஆங்கிளுக்கு இது ஷிஃப்ட் ஆகி போயிருக்கும். ஸோ இனிஷியல் பாயிண்ட் இங்கே இருக்குன்னா அது ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரும். ரெண்டுக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஆல்வேஸ் இட் வில் பி 90 டிகிரி. இப்போ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னா அது ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது அது இங்கே வரும். ஐயால் மல்டிப்ளை பண்ண i² z இங்கே வருதா? இந்த பாயிண்ட்டை ஐயால் மல்டிப்ளை பண்ண இங்கே வரும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்வேஸ் 90 டிகிரி தான். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் தட் வில் பி rotated 90 degree in the counter clockwise direction. அது ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். எக்ஸசைஸ் 2.2 evaluate the following if z equal to 5 minus 2i and w is equal to -1 plus 3i. இங்கே ஒரு 6 சப்டிவிஷன் ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா z plus wமா. ஸோ நம்ம முதல்ல z என்ன w என்ன அப்படிங்கிறது இங்கே எழுதியாச்சு. z plus w அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். which is equal to 5 minus 2i plus w அப்படின்னா அது -1 plus 3i. இதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறேன். 5 minus 2i plus into minus -1 plus into plus 3i. இப்போ பாருங்கம்மா 5 minus 1 ரெண்டும் ரியல் பார்ட், இதுவும் ரியல் பார்ட்டு தான். அந்த ரியல் பார்ட்டை கம்பைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை கம்பைன் பண்ணுங்கள். 3i minus 2i இமேஜினரி பார்ட்டை கம்பைன் பண்ணிக்கோங்க. 5 minus 1 அப்படின்னா the answer is 4 plus 3i minus 2i அப்படின்னா அந்த answer is i. ஸோ 4 plus i இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு வந்துருச்சு. இதுதான் வேல்யூ ஆஃப் z plus w. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் z minus iw. z minus iw இல்லையாமா, z இங்கே எழுதியிருக்கேன், minus i into w இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரிமூவ் த ப்ராக்கெட். 5 minus 2i keep it as it is. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ண பாருங்கம்மா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் will become ப்ளஸ் 1 into i அப்படின்னா that will become i. இங்கே பாருங்கம்மா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் which is மைனஸ். இங்கே 3 இருக்குது, கான்ஸ்டன்ட் இஸ் 3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i that is 3 இருக்குது. i into i பண்ணிங்கன்னா which is i². மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கிறீங்க, 3 வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் போட்டுக்கோங்க. i into i பண்ணால் i²மா. பட் we all know i² is equal to -1 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த i²க்கு பதிலாக நான் -1 போட்டுருவேன். ஓகேம்மா, அப்போது எங்கே நீங்கள் i² பார்த்தாலும் அது வந்து ரியல் பார்ட்டு தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. i² அப்படின்னா அந்த வேல்யூ -1. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது i இல்லைல்ல, இமேஜினரி பார்ட் கிடையாது. அதனால் அதை நம்ம ரியல் பார்ட்டுன்னு தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இது 5 minus 2i plus i, the value is -i, minus 3 into i² value is -1. So this is 5 minus into minus plus வந்திருக்கோமா, 3 ones are 3 minus i. 5 plus 3 is 8, 8 minus i தான் இதனுடைய ஆன்சர். ஓகேம்மா, ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துச்சு, ப்ளஸ் 3ன்னு போட்டாச்சு, -i இருக்குது. ரியல் பார்ட் வந்து 8 இருக்குது, இமேஜினரி பார்ட் இஸ் -i. தேர்ட் சப்டிவிஷன் இஸ் 2z plus 3w. அப்போ 2 into z வேல்யூ எழுதியிருக்கேன், ப்ளஸ் 3 into this is wங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரிமூவ் த ப்ராக்கெட்ஸ். அப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 5 2s are 10 மைனஸ் 2 2s are 4, அங்கே ஒரு i இருக்குமா. அப்புறம் 3 1s are மைனஸில் இருக்குது, ஸோ இட் will become -3. அண்ட் 3 3s are 9, அங்கே ஒரு i இருக்குமா, அதை போட்டுக்கோங்க. இப்போ ரியல் பார்ட் அப்படின்னா 10ம் -3 தான் உங்களோட ரியல் பார்ட், அதில் தான் i இல்லை. இதில் ரெண்டுத்துக்கு i இருக்கு இல்லையா, ஸோ 9i minus 4i இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரியல் பார்ட், இது நம்ம இமேஜினரி பார்ட். 10 minus 3யோட ஆன்சர் which is 7,
9i minus 4i. 9 minus 4ஓட ஆன்சர் 5 நம்மளுக்கு தெரியும். பக்கத்தில் ஒரு I போட்டுக்கோங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ZWமா. Z வந்து 5 minus 2i, W வந்து minus 1 plus 3i. மல்டிப்ளை பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 5ஆல் minus 1 plus 3i அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் minus 2iஆல் minus 1 plus 3i மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா. ஸோ என்னாவது பாருங்கள், ரிமூவ் த ப்ராக்கெட், மைனஸ் சைன் இருக்குது, 5 1s are 5 ப்ளஸ் 5 3s are 15i. மல்டிப்ளை திஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into 1 is 2i. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 2s are 6, இங்கே I ஸ்கொயர் இருக்குமா, I into I is I ஸ்கொயர். I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் 1 இல்லையா, அடுத்த ஸ்டெப்பில் நான் அதை மைனஸ் 1ன்னு போடுறேன். மைனஸ் 5 ப்ளஸ் 12 ப்ளஸ் 2 சாரிம்மா 15 ப்ளஸ் 2ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா விச் இஸ் 79. அது நம்மளோட இமேஜினரி பார்ட் தனியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மைனஸ் 6 இன்ட்டு I ஸ்கொயரோட வேல்யூ பாருங்கம்மா, மைனஸ் 1 அப்படின்னு வருமா. ஸோ மைனஸ் 6 இன்ட்டு I ஸ்கொயர் இஸ் மைனஸ் 1. ஓகே, ப்ளஸ் திஸ் இஸ் 15i ப்ளஸ் 2i இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, மைனஸ் 5. Now listen here, minus into minus plus ஆச்சாமா, 6 1s are 6. I ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டிருக்கோம், இங்கே இருக்கிற மைனஸ் 6 அப்படி இருக்குது. Now coming to this 15 plus 2, as I said 17i. இப்போது 6 minus 5ஓட ஆன்சர் பாருங்கள் 1 plus 17i is the answer. Next is z square plus 2zw plus w square அப்படின்னு இருக்குமா. இது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா z plus w whole squareன்னு எழுதிக்கலாம். z plus w whole square எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன கிடைக்குமா, z square plus 2zw plus w square a plus b whole square ஃபார்மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஆன்சர் தான் கிடைக்கிது. அப்போ இதை நம்ம z plus w whole squareன்னு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு z plus wக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு பாருங்கம்மா, இட் இஸ் 4 plus i. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், 4 plus i whole square அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து a plus b whole square ஃபார்மில் தானே இருக்குது, எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. a square 4 square plus 2ab 2 into 4 into i plus b square அதாவது i square. 4 square is 16, 4 2s are 8i, I square value minus 1. So 16 minus 1 பாருங்கம்மா, அது 15 plus 8i is the answer. உங்களோட 6th சப்டிவிஷனும் z plus w whole square தாம்மா. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் இப்படி தானே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இதோட ஆன்சரும் ப்ரீவியஸ் சம் ஆன்சரே தான், தட் இஸ் 15 plus 8i இதான் அதோட ஆன்சருமா. கமிங் டு த செகண்ட் கொஸ்டின், given the complex numbers z equal to 2 plus 3i, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குமா, represent the complex numbers in argand diagram. இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாயிண்ட்டை ஆர்கன் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வில் see that. என்னென்ன 3 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, z வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கணும். z வந்து 2 plus 3i, அது ஐயால் மல்டிப்ளை பண்ணணுமா, அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் z plus iz ரெண்டு வந்து ஆன்சரையும் ஆட் பண்ணணும், அது ஒரு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம கிராஃபில் ப்ளாட் பண்ணலாம், ஆர்கன் டயக்ராமில் ப்ளாட் பண்ணலாம். அதாவது ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ் எடுத்து வரைகிற அந்த டயக்ராமை தான் ஆர்கன் டயக்ராம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நம்ம வந்திருக்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கோஆர்டினேட் ஃபார்முக்கு மாற்றி அதை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பதிலாக ரியல் இமேஜினரின்னு போட்டுட்டு பிளாட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நம்மளோட ஆர்கன் டயக்ராம். அது மாதிரி பிளாட் பண்ணிவிட்டு அந்த 3 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி பார்க்கலாமா, ஜாயின் பண்ணால் என்ன வருது, என்ன டயக்ராம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். z வந்து 2 plus 3i கொடுத்துருக்காங்கம்மா, அடுத்து iz. அப்போ i into 2 plus 3i அப்படின்னு எடுக்கணும், which is equal to 2i plus 3, i into i is i square. I squareோட வேல்யூ minus 1 நம்மளுக்கு தெரியும் இல்லைம்மா, அப்போ இது வந்து 2i minus 3. I square is minus 1, minus 1 into 3னா answer is minus 3. ஓகேவா, இப்போ இந்த கோஆர்டினேட் ஃபார்மில் நான் எழுதுறேம்மா, this will become 2, 3. இதனுடைய ஆன்சர் என்ன வருது பாருங்கள், உங்களோட ரியல் பார்ட் -3, அதை தான் நீங்கள் முதல்ல எழுதணும். 2, -3ன்னு எழுதக்கூடாதுமா, அது தப்பு. கோஆர்டினேட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரியல் பார்ட்டு தான் இருக்கணும், அது -3. ஐ இல்லாத டேர்ம் தான் ரியல் பார்ட், அதை எழுதிக்கோங்க. அடுத்தது இமேஜினரி பார்ட்டு, தட் இஸ் 2. இதுதான் நம்ம IZோட கோஆர்டினேட் ஃபார்ம். அடுத்தது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் 2 plus 3i plus 2i minus 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா. இப்போ இது வந்து 2 minus 3, இது ரெண்டு தான் நம்மளோட ரியல் பார்ட் இல்லையா, அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் ஆன்சர் இஸ் -1. 3 plus 2 அப்படின்னா ஆன்சர் இஸ் 5i. இதனுடைய கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் பார்ட் -1, இமேஜினரி பார்ட் 5. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் மார்க் பண்ண போகிறேம்மா. ஒரு ஆர்கன் பிளேன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கம்மா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணோம். ஆனால் இதில் வந்து ரியல் ஆக்சிஸ்னு போடணும், இதில் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் ஒய் ஆக்சிஸை. அண்ட் ஸ்கேலை வச்சு பாயிண்ட்ஸ் கரெக்டாக பிளாட் மார்க் பண்ணி அதில் தான் நான் 1 2 3 அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். ஸோ ரைட் சைடு வந்து பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு நெகட்டிவ் வேல்யூ, மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் போட்டுக்கோங்கம்மா. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பிளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 2, 3. ஸோ 2, 3னா இங்கே 2 இங்கே 3 இருக்கணுமா. திஸ் இஸ் த பாயிண்ட் இசட் விச் இஸ் 2, 3 அப்படிங்கிற பாயிண்ட்.
அடுத்தது நெக்ஸ்ட் IZ ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3, 2. -3 it will come here. -3, 2 it will come to this place. இதுதான் -3, 2 and that is the point IZ அப்படிங்கிறது. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணது -1, 5. -1 அப்படின்னா இங்கே வரும், 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் கோ ஹியர். இங்கே 4னா இங்கே 5 இருக்குமா. இப்போ -1, 5னா the point should go here. இதுதான் நம்மளோட Z + IZ அப்படிங்கிற பாயிண்ட். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேவா, 3த்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ we are getting ஒரு ட்ரையாங்கிள். இது என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம இந்த ஆரிஜின்லேருந்து இசட்டுங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. IZ அப்படிங்கிறப்போ அது இங்கே வரும். நம்மளுக்கு தெரியும் இல்லைம்மா, எப்போவுமே வந்து IZஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ணால் தட் வில் பி ரொட்டேட்டட் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்க ஆங்கிள் வந்து π/2. ஓகேம்மா. ஸோ இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வரும். இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் இட்ஸ் சப்ளிமெண்ட்ரி 180 அப்படின்னு இருக்கும் இல்லையம்மா. இங்கே 90 இருக்குன்னா இங்கே 90. ஓகேம்மா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி வந்திருக்கு அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி எ ட்ரையாங்கிள். இங்கே 90 ஃபார்ம் ஆயிருக்குன்னா அது ரைட் ஆங்கிள். ஸோ திஸ் பிகம்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். வாட் இஸ் த ஆர்கன் டயக்ராம் யூ ஆர் கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெப்ரசன்ஸ் அ ரைட் ஆங்கிள் triangle. The given points represents a right angle triangle அப்படிங்கிறது ஆன்சர். கன்க்ளூஷன் பாருங்கம்மா. thus Z, IZ, Z plus IZ இந்த 3 பாயிண்ட்டும் it forms a right angle triangle அப்படின்னு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கம்மா. பாயிண்ட்ஸ் should be Z minus IZ, Z minus IZ. இதான் பாயிண்ட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் IZ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஸ்வலாக IZன்னா என்ன பண்ணுறோம், 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். கவுண்டர் கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். ஆனால் மைனஸ் IZ வரும்போது நம்மளோட ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸில் இருக்கும், அவ்வளோதான். எனிவே த ஆங்கிள் பிட்வீன் தட் வில் பி 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போது Z minus IZ, Z minus IZங்கிறத வச்சு 3 பாயிண்ட்டை வச்சு பிளாட் பண்ணுற அந்த டயக்ராமும் உங்களுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் வரும். ஸோ அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். Z வந்து 2 plus 3i which is 2, 3 minus IZ பண்ணியிருக்கேன். that means minus I into இந்த term minus I into 2னா minus 2i and this is actually minus 3 வந்திருக்கீங்க and I square, I into I is I square வேல்யூ திருப்பி minus 1 வந்திருக்கோமா, வெளியில் ஒரு minus sign இருக்குது. ஸோ இது plus 3 ஆகிடுச்சு. ஓகே, இப்போது இதுதான் நம்மளோட ரியல் பார்ட் இல்லையா. அப்போ 3, -2ன்னு இதை எழுதிக்கணும். ரியல் பார்ட் ஃபஸ்ட்டு, அப்புறம் இமேஜினரி பார்ட். தென் இது ரெண்டுத்தையும் நம்மளை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆக்சுவலாக Z minus IZன்னு தெரியுது. இது Z, இது minus IZ தானே. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ ஆட் பண்ணுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் போடுறீங்க, அடுத்தது செகண்ட் டேர்ம் போடுறீங்க, ரியல் பார்ட் ஆட் பண்ணுறீங்க, இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறீங்கம்மா. ஸோ த பாயிண்ட் இஸ் 5, 1 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ பிளாட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2, 3 இது வந்து நம்மளோட 2, இது வந்து நம்மளோட 3. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 2, 3 which is our Z1. அடுத்தது 3, -2 இங்கே 3 இருக்குது, இங்கே -2 இருக்குமா. இது நம்மளோட minus IZ, இது Z minus IZ and that is the point 3, -2. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணது 5, 1. ஓகே, 5 will be here and 1 will be here. So this is the point 5, 1. Sorry, this is the point 5, 1. இங்கே பாருங்கம்மா, Z1 2, 3 2, 3 மார்க் பண்ணியாச்சா. 3 minus IZ வரும்போது 3, -2 இது 1, 2, 3, 4, 5. ஓகேம்மா. அப்போ பாருங்கள் 3, -2 this is -1, this is -2. அப்போ இந்த இடத்துல வந்துருச்சா. அப்போ 3, -2 அடுத்து 5, 1 5 இங்கே 1 இங்கே 5, 1. இப்போ நம்ம இந்த 3த்தையும் ஜாயின் பண்ணோம், இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருப்போமா. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அது 90 டிகிரி, π/2ங்கிற ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுவும் என்ன பாயிண்ட்ஸு, Z minus IZ, Z minus IZ இந்த 3 பாயிண்ட்ஸும் சேர்ந்தது ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். போன சம் சொன்ன மாதிரியே தான் இது வந்து இப்படி ஜாயின் பண்ணால் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். கவுண்டர் கிளாக் வைஸில் இருக்குது. மைனஸ் IZனா இந்த கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான். இது 90னா இங்கே இருக்கிறதும், இது 90னா இங்கே இருக்கிறதும் 90 டிகிரி தான். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஓகேம்மா. தேர்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் x and y if the complex numbers 3 minus I into x minus
2 minus I into y plus 2i plus 5 and 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i are equal. இப்போ ஆக்சுவலாக நம்மளுக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதில் நம்மளுக்கு எக்ஸு ஒய் அப்படிங்கிற அன்னோன் வேல்யூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு என்ன அந்த டேர்ம் அந்த எக்ஸ்ஒய் இருக்கிற இடத்துலலாம் என்ன நம்பர்ஸ் வரணும் அப்படிங்கிறத we are going to find out. என்ன கண்டிஷன், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவல் டு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுக்கணும். அண்ட் இங்கே ப்ராக்கெட்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை பிரிக்கணும். பிரிச்சுட்டு செக் பண்ணோம்னாக்கா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ வில் டூ தட். கிவன் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருந்தது. ரெண்டும் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு சைன் போட்டாச்சுமா. டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நான் ரெண்டு பக்கமும் ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோமா. ஸோ யூ வில் கெட் 3x. ஓகேவா. அடுத்தது மைனஸ் ஐ இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஐஎக்ஸு. இந்த மைனஸையும் ஒய்யையும் உள்ளே எடுக்கலாம். அப்போ மைனஸ் 2y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகேமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது 2y ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு கம் டு த ரைட் சைட். அங்கே 2x ப்ளஸ் இப்போ ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். y இன்ட்டு மைனஸ் 1 அப்போ விச் வில் பிகம் மைனஸ் ஒய் அண்ட் 2iy ப்ளஸ் 2iy. இங்கே இருக்கிறது ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y. அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமுமே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்னு பிரிக்கலாமா. இங்கே வந்து 3x நம்மளுக்கு ரியல் பார்ட்டு, மைனஸ் 2y ரியல் பார்ட். ரியல் பார்ட்னா ஐ இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் தான் ரியல் பார்ட்டுன்னு சொல்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோமா. ஸோ எங்கெல்லாம் ஐ இருக்கோ அதெல்லாம் நம்மளோட இமேஜினரி பார்ட். ஸோ இது ரியல் ப்ளஸ் 5 இருக்குது, இதுவும் ரியல். இமேஜினரி பார்ட்டுன்னு எடுத்தோம்னா ஐ வெளியில் எடுக்கும்போது இங்கே ஐ நான் வெளியில் எடுத்திருக்கேன்னா அப்போ அங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குமா. ப்ளஸ் இங்கே ஐ எடுத்தோம்னா ஒய் இருக்குது, இங்கே ஐ எடுத்துட்டோம்னா 2 இருக்குது. ரைட் சைடில் போங்க. இது ரியல் பார்ட்டு, இது ரியல் பார்ட்டு, அதே மாதிரி 3யும் ரியல் பார்ட்டு. அதே மாதிரி ஐ வெளியில் எடுத்துருங்க. இமேஜினரி பார்ட்டுக்கு 2y இங்கே இருக்குது, அது இங்கே இருக்குது ப்ளஸ் 2. ஓகேம்மா. ஆஃப்டர் தட் இப்போ ரெண்டு இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்காமா. இதெல்லாம் நம்மளோட ரியல் பார்ட்டு, இதெல்லாம் நம்மளோட இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இமேஜினரி பார்ட் அப்படின்றதுன்னா அது ஸ்டாண்டர்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுதான் இங்கேயும் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் நடுவில் வந்து ஈக்குவல் டு வந்திருக்கு அப்படின்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். எப்போ அப்படின்னா இதோட ரியல் பார்ட்டும் இதோட ரியல் பார்ட்டும் சேமாக இருக்கணும், இதோட இமேஜினரி பார்ட்டும் இதோட இமேஜினரி பார்ட்டும் சேமாக இருக்கணும் இல்லையா. அப்போ நான் இந்த ரெண்டு ரியல் பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் நம்ம ரியல் பார்ட்டை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ 3x மைனஸ் 2y ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு ரைட் சைடில் போனீங்கன்னா 2x மைனஸ் y ப்ளஸ் 3. அடுத்தது என்ன பண்ணுங்கள், வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்கம்மா. கான்ஸ்டண்ட்டை இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ 3x இங்கே இருக்கா, இங்கேருந்து பிரிங் 2x இயர், அப்போ அது மைனஸ் 2x ஆயிரும். இங்கே ஏற்கனவே மைனஸ் 2y இருக்காமா, இங்கேருந்து இதை கொண்டு வாங்க, அது ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. அங்கே ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு 3 இருக்குது, இந்த 5 அங்கே எடுத்துகிட்டு போங்கம்மா, அது மைனஸ் 5 ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 5ஆக இருக்குது. தட் இஸ் 3x மைனஸ் 2x அப்படின்னா அது எக்ஸு, இது மைனஸ் ஒய், மைனஸ் 2y ப்ளஸ் ஒய் விச் இஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் 3 மைனஸ் 5னா மைனஸ் 2. லெட் அஸ் கீப் திஸ் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் இப்போ இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே. இமேஜினரி பார்ட் இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2மா. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் அது நம்மளுக்கு 2y ப்ளஸ் 2. சேம் வே கலெக்ட் த வேரியபிள்ஸ் டு ஒன் சைட். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது இங்கே கொண்டு வாங்கம்மா, மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு இது அங்கே போட்டோம் 2 மைனஸ் 2ன்னு ஆகிடும். மைனஸ் எக்ஸ் இருக்குமா, இது மைனஸ் ஒய் ஆச்சு, இங்கே 0. ஓகேவா. இது மைனஸ் சைன் எனக்கு வேண்டாம், ஈக்குவல் டு 0 இருக்கனால மல்டிப்ளை பை மைனஸ் சைன், நெகட்டிவ் சைனால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் y is equal to 0. Keep this as second equation. இப்போ நான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறேம்மா. சால்விங் 1 and 2. Solving equation 1 and 2. X minus y is equal to minus 2 one equation. X plus y is equal to 0 is another equation. இது minus y இது plus y இருக்கா, as it is cancel பண்ணிருங்கம்மா. அப்போ நம்மளுக்கு 2x equal to minus 2ன்னு இருக்குது. Value for x அப்படிங்கிறது minus 1. 2 cancel பண்ணிக்கலாமா, minus 1 times வரும். ஓகே. Otherwise x is equal to minus 2 divided by 2 போடுங்க, அப்போயும் ஆன்சர் minus 1 தான். ஓகே. ஆஃப்டர் தட் substitute x is equal to minus 1 in equation number 2ல போடுறேன், இங்கே போடுறேம்மா.
அப்போ -2 + y is equal to 0 இருக்கு இல்லையா? ஸோ your y will be equal to இந்த 2 அந்த பக்கம் போகும். அப்போ ஆன்சர் இஸ் 2. எக்ஸோட ஆன்சர் -1, ஒய்யோட ஆன்சர் 2. நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்னது எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.